ஊர் சிரிக்கும்படி ஆட்சி நடத்தும் கையாலாகாத ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவருக்கு எதிராக அறிக்கை ஒன்றை எழுதியிருக்கிறார். அறிக்கையை எழுதும் போது கண்ணாடி முன்னால் உட்கார்ந்து எழுதினாரோ என்னவோ, ஆம், பச்சை துரோகம் என கண்ணாடியை பார்த்து உளறிக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். 100 நாள் வேலையை 150 நாளாக உயர்த்துவேன் என வாய்க்கூசாமல் பொய் வாக்குறுதியை கொடுத்து மக்களை ஏமாற்றி துரோகம் செய்தது யார்? இவர்தானே. 100 நாட்கள் வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தி வழங்கப்படும். இன்று வரை சொன்னதை செய்யவில்லை. அது மட்டுமல்ல, தமிழகத்தில் இன்று பெரும்பாலான கிராமங்களில் இன்று 100 நாள் வேலை கிடைப்பதே இல்லை. வேலை செய்தாலும் கூலி கிடைப்பதில்லை. தினம் தினம் கிராமப்புற ஏழை பெண்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். அவர்களது வயிற்றில் அடிப்பது துரோகம் இல்லையா? 100 நாள் வேலை திட்டத்தில் காந்தியடிகளின் பெயரை நீக்கிவிட்டார்கள் என கருணாநிதியின் மகன் கவலைப்படுகிறாரே. ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் எத்தனை கட்டிடங்களுக்கு காந்தி பெயரை வைத்துள்ளீர்கள்? எத்தனை கட்டிடத்திற்கு கருணாநிதியின் பெயரை வைத்திருக்கிறீர்கள்? இரண்டையுமே எண்ண முடியாது. காந்தி பெயர் எங்குமே இருக்காது, கருணாநிதி பெயர் இருக்காத இடமே இருக்காது. கருணாநிதிக்கு பிராண்டிங் செய்வதையே முழு நேர வேலையாக வைத்திருக்கும் ஸ்டாலின் காந்தி குறித்து அழுது கொண்டிருக்கிறார். இதில் கொடுமை என்னவென்றால், அதிமுகவின் பெயரில் அண்ணாவின் பெயர் எதற்கு என கேட்கிறார். கோவையில் கழிப்பறைக்கு அண்ணா பெயர் வைத்தீர்கள், நினைவிருக்கிறதா? அன்று அதிமுக எதிர்ப்பு தெரிவித்த பிறகுதான் அதை மாற்றினீர்கள். அண்ணாவை இழிவுபடுத்தும் தீய சக்திகளை இழுத்து போட்டு மிதிப்பதற்குத்தான் அண்ணாவின் பெயர் தாங்கி இந்த இயக்கம் நடக்கிறது. வறுமையை ஒழித்த சாதனை என ஏதோ உளறி இருக்கிறார் ஸ்டாலின். வறுமையை ஒழிக்க கருணாநிதியும் அவர் மகனான ஸ்டாலினும் கொண்டு வந்த திட்டங்களின் பட்டியலை வெளியிடுவாரா? அப்படி ஏதாவது செய்திருக்கிறார்களா? 100 நாள் வேளையில் பணியாற்றிய ஊழியர்களுக்கு கூலி கொடுக்க முடியாமல் 39 எம்பிகள் இருந்தும் மத்திய அரசிடம் கேட்டு பெற தெரியாமல் திணறிய பொம்மை முதல்வரே, உங்களது அட்டை கத்தியை இங்கு வீச வேண்டாம். அறிவாலயத்தில் உங்கள் மகன் நடத்தும் கிளிகேசி நாடகத்தில் வீசுங்கள். ஆட்சியில் இல்லை என்றாலும் டெல்லி வரை சென்று 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றிய ஏழைகளுக்கு உரிய ஊதியத்தை பெற்றுக் கொடுத்தவருக்கு தெரியும் எப்போது என்ன செய்ய வேண்டும் என்று. வெள்ளி சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு போஸ் கொடுப்பதால் மட்டும் மக்கள் மனதை வென்றுவிட முடியாது. இங்கு எப்போதும் ஏழைகளின் மனதில் அரசனாய் வீற்றிருப்பவர் எங்கள் புரட்சி தமிழரே.